எந்த நபர், அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த நபர் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாரோ அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வரும். நவம்பர் 23 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். பாதகாதிபதி புதன் வக்ரமடைவது விசேஷம். அதனால் அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்புலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை நின்று உங்களுடைய வீரியத்தை உயர்த்துவார். ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்களானது அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். எதுக்கு இந்த சுக்கிர பயிற்சி? ஒவ்வொரு தடையும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சுக்கிர பயிற்சி பற்றி எதுக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குருவை காட்டிலும் பலம் பொருந்தியவர் சுக்கிரனாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட சிக்கலிலிருந்தும் வெளிவருவதற்கும் அனைத்து நண்பர்களையும் அரவணைத்து செல்லும் ஆற்றலையும் ஏற்படுத்துவார். குரு நல்லவராக இருந்தால் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம், நல்ல நட்புகள் எல்லாம் அமையும். ஆனால் இந்த சுக்கிரன் நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துட்டார்னா எதிரியை கூட சிரிச்சே தன்வசப்படுத்துவார். அதனால இந்த சுக்கிரன் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் அந்த சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தவர் சிவபெருமானுக்கு அப்புறம். சிவபெருமானுக்கு அப்புறம் இந்த சுக்கிரனுக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அதனால தான் எல்லாருமே அவர் கொஞ்சம் பயப்படுவாங்க அவர்கிட்ட. இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கோச்சார ரீதியாக பல இடங்கள்ல இருந்தால் நற்பலன்களை ஏற்படுத்துவார். சில இடங்கள்ல இருந்தால் சங்கடங்களை ஏற்படுத்துவார். அந்த சங்கடமான இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடம், உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இது உங்கள் லக்னத்துக்கும் பொருந்தும். ஏன் லக்னம் அப்படின்னா, உங்களுடைய உயிர் லக்னம், உங்களுடைய உடல் ராசி, இது ரெண்டுமே சாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த கோச்சார பலன் வெற்றியை தரும். ஏதாவது ஒன்று சாதகம் இல்லாமல் இருந்தது, லக்னத்துக்கு நல்ல இடத்துல இருந்து ராசிக்கு சுமாரான இடத்துல 6, 7, 10 இருந்தால் உங்களுக்கு வேலையில் மாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. குறிப்பாக இப்போ மேஷராசி நண்பர்களுக்கு உறவுகள் வகையில் சில குழப்பங்கள் ஏற்படும். இது ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது. அதனால் இந்த சுக்கிர பயிற்சியானது மாற்றங்களை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்க போகிறது, முதல்ல அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால்னா, நவம்பர் 2, 2025 அன்று கன்னி ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார். இந்த துலாம் ராசியில் எத்தனை நாள் இருப்பார்னா, நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 24 நாட்கள் அந்த துலாம் ராசியில் இருக்க போகிறாரு. இதில் இந்த 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நவம்பர் 2லேருந்து நவம்பர் 16 வரைக்கும் சூரியனும் அங்கே இருப்பார். அதனால் சூரியனுடைய அந்த நீச்ச பங்க பலன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்தும், இன்க்ளூடிங் மேஷராசி, ரிஷபராசிக்கெல்லாம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை நல்க போறாருன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். உங்களுக்கு தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தார். அதனால் தொழில், வேலை, சுகம் இதெல்லாம் குறைஞ்சிருந்தது. இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ சுக்கிரன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றது ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா, அல்லது உங்கள் எதிரிகளால் ஏதாவது ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் அறுத்தெறிவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய கௌரவத்தை தலை நிமிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மனசில் இத்தனை நாளாக பயம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தினா கூட, அவன் வந்துடுவானோ, இவன் வந்துடுவானோ, அந்த கடங்காரன் வந்துடுவானோ, இந்த கடங்காரன் வந்துடுவானோ, இவன் எங்கள் 10 பேர் இதற்கு என்னை அவமானப்படுத்துவாங்களோ, இப்படிங்கிற பயத்தில் இருப்பீங்க. அந்த பயத்தை போக்கக்கூடிய நேரம் நவம்பர் 2 முதல். எந்த நபர், அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எந்த நபர் உங்களுக்கு பயத்தை கொடுத்தாரோ அவங்க விஷயத்தில் அவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சனை வரும்.
அது உங்களுக்கு அவர்களிடமிருந்து விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இப்போது எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்க. உங்கள் எதிரியோடைய எதிரி நண்பன் ஆகிற மாதிரி உங்கள் எதிரிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா, மீள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினா உங்களுக்கு அது நிம்மதி தானே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமாக ஏற்படுத்திய ஒரு கவலை விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா களத்திர காரகன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல பயிற்சியாகி சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கறதுனால உங்களுக்கு பின்புலத்தில் உங்கள் வாழ்க்கை துணை நின்று உங்களுடைய வீரியத்தை உயர்த்துவார். இதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் மனைவியோ கணவரோ ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளிக்கொண்டு வந்து வெற்றி அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். அந்த ஆற்றல் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நவம்பர் 2 முதல் நவம்பர் 16 வரை. நவம்பர் 16லேருந்து நவம்பர் 23 வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறு தேக்க நிலை இருக்கும். நவம்பர் 23 அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துலேருந்து வக்கரகதியில் 3ஆம் இடத்துக்கு வர்றதுனால பாதகாதிபதி புதன் வக்கரமடைவது விசேஷம். அதனால் அதுவும் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 16 to 23, 23 to 26 இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய, வெற்றிகளை தரக்கூடிய, வீராப்பை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியையும் வழக்குகளில் வெற்றியும் இளைய சகோதரிகளால் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். இதில் குடும்பஸ்தானாதிபதி புதன் 3ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறாரு அப்படின்னு கேட்டால் அது நல்லது தான். குடும்ப வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். அவர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது சுக்கிரன் பயிற்சி ஆகிடுவார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26க்கு அப்புறம். அந்த பீரியடில் உங்களுக்கு பண கஷ்டம் வரும். அது கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் சமாளிச்சிடலாம். அந்த 10 நாளத்தில் நீங்கள் வந்து டெய்லி கலெக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் நிரந்தரமாவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, எந்த வழிபாட்டை நான் பண்ணினேன்னா உங்களுக்கு நிரந்தர வெற்றி கிடைக்கும்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்வதன் மூலமாக எதிரிகளை அறுத்தறியும் ஆற்றலையும் அந்த அறுத்தறியும் ஆற்றலுக்கு பக்கபலமாக நல்ல வார்த்தைகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சக்கரத்தாழ்வாரின் வழிபாடு துணை இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, எதுக்கு சார் லக்னத்துக்கு பார்க்கணும், ராசிக்கு பார்த்தா பத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கார், அந்த லக்னத்துக்கும் இந்த சுக்கிர பயிற்சியும் எப்படிப்பட்ட பலன்களை கொரலேட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பணபலமும் சுகமும் அதிகரிக்கும். திருமண சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த டைவர்ஸ் கேஸு, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த சுக்கிரன் தான். அதுவும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் நிறைய குழந்தைங்க டைவர்ஸ் சம்பந்தமாக பிரச்சனையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியரை சந்திக்கிறார்கள். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், ஒன்று டைரக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்கேன். டைரக்ட் நம்பர் சென்னையில் இருக்கிறவங்க என்னை டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு வெளியூர்லேருந்து பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் அதில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியானது நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும், பாதிப்புகள் இல்லாத நாட்களாக அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.